ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः. அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். முதலாவதாக இந்த கல்லூரியின் செயலர் சுவாமிஜி மற்றுமுள்ள சாமிஜி பெருமக்களுக்கு என்னுடைய பிரணாமங்கள். மற்றுமுள்ள முதல்வர், பேராசிரியர்கள் அவர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ராமகிருஷ்ண மிஷன் அதில் இருக்கிறோம். ஸோ இங்கே 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ நீங்கள் தங்கி படிச்சுட்டு போவீங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரு டிகிரியை வாங்கிட்டு போகிறதுக்காக மட்டும் கிடையாது. ஏன்னா ராமசாமி, முனிசாமி, கந்தசாமி இது போல் இருக்கிறவங்க ஊரில் எத்தனையோ காலேஜஸ், எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ். பட் இங்கே இந்த ராமகிருஷ்ண மிஷன், விவேகானந்தா காலேஜ் இது ஆரம்பித்தது, இதற்கு வித்திட்டது எந்த பர்பஸுக்காகன்னு கல்வி நிறுவனங்கள் ராமகிருஷ்ண மிஷனில் ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், சுவாமி ராமகிருஷ்ணானந்த சுவாமியும் பிரம்மானந்த சுவாமியும் இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு உன்னதமான உந்துதலினால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பிரேமானந்தா, சிவானந்த சுவாமி, ராமகிருஷ்ணருடைய டைரக்ட் டிசைபிள்ஸ் இங்கே வந்திருக்கிறாங்க, ஹோம் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ இட்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் தேர். ஸோ யூ ஆர் ஆல் பிளெஸட் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு காலை வச்சு ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் படிக்கிறீங்கனாக்க இந்த புனிதமான மண்ணில் நீங்கள் வந்து உட்காந்து படிக்கிறதுக்கு யூ காட் எ சான்ஸ். அது அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாம் புனிதம் செய்தவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் புனிதம் செய்தவர்கள். என்ன விவேகானந்த காலேஜில் படித்தவங்கெல்லாம் இந்த லாஸ்ட் வீக்கு ஆலம்னி மீட்டிங் நடந்தது. நியர்லி 500 எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டட்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் லைஃப்பில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க. ஜாபில், ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அதுவும் உன்னதமாக இருக்கணும். ஜஸ்ட் earning மணி அது மட்டும் ஒரு பர்பஸ் கிடையாது. ஏன்னாக்கா உங்களுடைய ஐடியல் ஹோலி ட்ரையோ, ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், தூய அன்னை சாரதா தேவியார். விவேகானந்தர் எல்லாத்துக்கும் தெரியும். விவேகானந்தரை கொஞ்சம் டீப்பாக படித்தவங்களுக்கு ராமகிருஷ்ணர் தெரியும். ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வரலனாக்கா சாரதாம்மா பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ திரிவேணி சங்கமம் கும்பமேளா நடக்க போகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கங்கை, இன்னொரு பக்கம் யமுனா வரும், சரஸ்வதியும் அங்கே சங்கமம் ஆகிறதுனால திரிவேணி சங்கமம்னு பேர். பட் யூ கான் சி சரஸ்வதி ரிவர் தேர். அது பூமிக்குள்ளேயே வந்து அங்கே மிக்ஸ் ஆகிறது. பட் சரஸ்வதி ரிவர் இல்லைனாக்கா இட்ஸ் நாட் எ திரிவேணி சங்கமம், இட்ஸ் நாட் என்ன ஹோலி பிளேஸ். அதுபோல் நம்ம ஆர்டரில் ராமகிருஷ்ண மிஷனில் சாரதம்மா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ராமகிருஷ்ணர் லைஃப்பில் இருந்து அவர் டைரெக்டாக விவேகானந்தருக்கும் அவருடைய பவரெல்லாம் கொடுக்குறாரு, சாரதாம்மாவுக்கும் கொடுக்குறாங்க. பட்டு அப் டு 1920 இந்த ராமகிருஷ்ண மிஷனை ஃபார்ம் பண்ணுறதுல ஷி பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதனுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல். மகாராஜ், உங்கள் செக்ரட்டரி மகாராஜ் இஸ் பிரீஃப்டு.
அவங்க ஒரு அன்பின் வடிவம். அதே சமயத்தில் பர்சானிஃபிகேஷன் ஆஃப் பியூரிட்டி, டிவினிட்டி. அவங்க வீட்டில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் வெளியிலிருந்து வர போகிறாரு. அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணு நளினி. அந்த நளினிகிட்ட சொல்லி, இது மாதிரி இன்னார் வர்றாருமா, கொஞ்சம் இலையை போட்டு சாப்பாடு ரெடி பண்ணு. அவங்க இலையை போட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு பிளேட்லாம் வைக்கிறாங்க. அது ஏப்ரல் மே. எங்கிருந்தோ ஒரு பூனை வந்தது, அங்கே வச்சிருக்க டம்ளரில் வாயை வச்சு தண்ணியை குடிச்சிது. உடனே நளினி பார்க்குறா, ஏய் போடு அப்படின்னு சொல்லி துரத்திட்டு அந்த தண்ணியை கிளாஸ் எடுத்துகிட்டு போய் சுத்தமாக கழுவி திருப்பி தண்ணியை பிடிச்சி கொண்டாந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த பக்கம் போனாங்க. திருப்பி அதே பூனை வந்தது, திருப்பி தண்ணியில் வாய வச்சது. திருப்பி இந்த வாட்டி அதை வேகமாக துரத்திட்டு திருப்பி கழுவி கொண்டு போய் வைக்கிறாங்க, தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்க. திருப்பி அதே பூனை வர்றது. வாயை வச்ச உடனே அந்த அம்மா நளினி கையில் ஒரு விறகு எடுத்து, உன்னை கொல்லாமல் விட போகிறதில்ல பாருன்னு சொல்லி அதை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே சாரதம்மா திட்டுறாங்க, அதுக்கு தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி வச்சுட்டுடி, அது பாட்டுக்கு வந்து குடிச்சிட்டு போவோம், அதிகம் கொல்ல போகிறேன்னு திட்டுற. பாவம், வாயில்லா ஜீவன் இல்லையா? அப்போ அந்த நளினி பொண்ணு சொல்கிறான், ஆமாம் உனக்கு வேறு வேலையே இல்லை, உனக்கு முஸ்லீமும் வந்து அவங்க மேலேயும் அன்பு செலுத்துவா, அம்ஜித் திருடன் அவன் மேலேயும் அன்பு செலுத்துவோம், பூனைக்கு தான் அம்மா. அவள் சொன்னான், பூனை என் குழந்த மாதிரின்ட்டு. அப்போ சொல்லுவா, ஆமாம் திருடனுக்கு நீ அம்மா, பூனைக்கு அம்மா, நாய்க்கு அம்மா, எல்லாத்துக்கும் நீ அம்மா, அதை நீ எங்கேயாவது வெளியில் போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நளினி சத்தம் போட்டுட்டு போகிறான். யார் அந்த அம்ஜத் அப்படின்னு பார்த்தா, அந்த ஊரில் ஒதுக்குப்புறத்தில் இருக்கிறவ. அப்பப்போ திருடுவான். திருடிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஜெயிலில் இருப்பான். திருப்பி வருவான். திருப்பி ஏதாவது தோட்டங்கட்டத்தில் வேலை செய்வான். திருப்பி திருடுவான். திருப்பி வருவான். ஆனால் அம்மாவை பார்க்க வரும்போது மட்டும் வாழைத்தாறு, பூசணிக்காய், அது மாதிரி பொருளை கொண்டாந்து அம்மா வீட்டில் வச்சுட்டு குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணிட்டு போவான். ஒரு நாள் அவன் மத்தியானம் சாப்பாட்டு டயத்தில் வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க, இருந்து சாப்பிட்டு போப்பா அப்படின்னு. சரி, திண்ணையில் அவனுக்கு இலையை கொண்டாந்து போட்டு சாப்பாடு போடணும். நளினிட்டு சொல்கிறாங்க. இதை நளினி அம்மா என்ன பண்ணுறாங்க, உட்காந்துருக்காங்க. ஏன்னா வந்திருக்கிறவன் அம்ஜத். பிளேட்டை கொண்டு வராங்க. கிட்ட போக முடியாது, ஏன்னா இவங்க ஆச்சாரம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நளினிக்கு எண்ணம். அதனால பிளேட்டை அப்படி தூரத்துலேருந்து போடுறேன். சாப்பாடை கொண்டு வர, அது மேலேருந்து அப்படி போட்டு போடுறேன். ஒவ்வொன்றும் அப்படியே பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே சாரதம்மா திட்டுறாங்க, ஏடி என் மகனுக்கு இப்படியாசை நீ சர்வ் பண்ணுவ, நீ போடி, நானே சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சாரதம்மா அது சாப்பாடு போட்டு பிசைஞ்சி அதை உருட்டி கையில் தராங்க, சாப்பிட்டு கண்ணாடி. அவன் நளினி அந்த பக்கம் போய் கத்துறான், நீ இப்படியே பண்ணிட்டு உன்னை ஜாதி பிரதிஷ்டம் பண்ணி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறான். பண்ணிட்டு, எனக்கு ஏது ஜாதி, என்னோட ஜாதி அன்பு, லவ் இஸ் மை ரிலீஜன். நீ இவனை தாழ்ந்தவன் நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு சாரதானந்தா மேலே எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கோ, ஐ ஹேவ் த சேம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் திஸ் அம்ஜித் ஆல்சோ. சாரதானந்தர் ராமகிருஷ்ணருடைய சீடர், பிராமண குலத்தில் பிறந்தவர், ராமகிருஷ்ணரால் பயிற்சி அளிக்கப்பட்டு உயர்ந்த துறவி ஸ்தானத்தில் இருக்கிறவர். அம்மா சொல்கிறாங்க, அவங்க அன்பிற்கு எதிரே சாரதானந்தாவும் இந்த அம்ஜத்தும் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பு சமமானது. நம்ம கீழே இருந்து பார்த்தா நமக்கு மரம், ஆலமரம் பெருசாக தெரியும், புல் சின்னசாக தெரியும். ஆனால் அதே ஒரு 5000 அடி மலை மேலே நின்று பார்த்தா எல்லாம் சமமாக பச்சை பசேல்னு தெரியும். ஸோ அம்மாவுடைய உள்ளம் அவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறது. இருக்கணும். மகாராஜ் சொன்னபடி குரு மகாராஜே சொல்வார், அவள் சரஸ்வதி, பள்ளிக்கூடத்திற்கு போகாத சரஸ்வதி அப்படின்னு சொல்வார். விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும். ஒரு சில அரசர்களும்
அவருடைய அட்மைரர்ஸ், டிவோட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் அவர் கம்பல் பண்ணுறாங்க. சிகாகோவில் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. உலகத்தில் இருந்தெல்லாம் அங்கே வரப்போகிறா. ஆனால் ஹிந்துயிசத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. பட் அவர் சொல்கிறாரு, எனக்கு ராமகிருஷ்ணருடைய பர்மிஷன், சாரதாம்மாவுடைய பர்மிஷன் கிடைச்சாதான் நான் போவேன். அதுக்குள்ளேயே மெட்ராஸில் இருக்கிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அட்மைரர்ஸ் தே ஹவ் கலெக்டட் மோர் தென் 4,000 rupees. எப்போ அப்போ அந்த காலத்தில் அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் திருப்பி கொடுத்துடு, எனக்கு 2 பேர் பர்மிஷன் கிடைச்ச பிறகு நான் ஐ சே எஸ் அண்ட் தென் யூ கேன் டூ வாட் எவர். அப்போ அவர் பிரார்த்தனை பண்ணபடியே ராமகிருஷ்ணர் ஒரு நாள் காட்சி கொடுத்து கடலுக்கு மேலே ராமகிருஷ்ணன் நடந்து போகிறாரு. நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வான்னு சொல்லி கடலை தாண்டி எங்கேயோ ராமகிருஷ்ணர் போகிறார். விவேகானந்தருக்கு இந்த காட்சி கிடைச்ச உடனே புரிஞ்சுக்கிறார், ஓ ராமகிருஷ்ணன் பர்மிஷன் கிடச்சிடுச்சு, கடலை தாண்டி நீ செல்லலாம். எனக்கு அந்த காலத்தில் கடல் கடந்து போயிட்டு வந்தாக்கா அவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சுடுவாங்க. அவங்க மிலேச்சர்கள் ஆகிட்டாங்க, அவங்கள தொடப்படாது, பேசப்படாது, அவங்களுடைய இந்த தொடர்பு வச்சுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஊரில் இருந்து தள்ளி வச்சுடுவாங்க. அதனால பயந்துக்கிட்டு இவர் பர்மிஷன் எதிர்பார்க்குறார். சரி, இப்போ சாரதாம்மாவுக்கு லெட்டர் போட்டிருந்தார், இது மாதிரி அமெரிக்காவில் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது, நான் அதில் போய் கலந்துக்கிட்டா உங்களுடைய அனுமதி தேவை, ஆசீர்வாதங்கள் தேவை. இது மனசில் சாரதாம்மா நினச்சிட்டு இருக்காங்க, ஐயோ இவன் குழந்தை கடல் தாண்டி போகிறான், அவனுக்கு வந்த பிறகு என்னவும் தெரியாது, சமுதாயத்தில் அவனை எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்களோ தெரியாது, ராமகிருஷ்ணர் எப்படி பர்மிஷன் கொடுக்குறாரு. ஸோ இந்த அம்மாவும் ராமகிருஷ்ணன் மனசில் நினச்சிட்டே இருக்காங்க, ராமகிருஷ்ணன் எனக்கு எப்படியாவது ஒரு வழிகாட்டணும், நம்ம குழந்தை விவேகானந்தர் நரேந்திரன் அனுப்புறதா வேண்டாமா. அவங்க ஒரு நாள் கங்கை கரையில் நீலாம்பர் பாபு மாளிகைன்னு ஒரு இடம் இருக்குது, அவர் விவேகானந்தருடைய ஃப்ரெண்டு, அவர் அந்த இடத்த நடத்துறதுக்கு சாதுக்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிறாரு வேலூர் மடம் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ அந்த இடத்துல சாரதாம்மா தங்கியிருக்கிறாங்க. கங்கை நதி கரை, இருட்டுற நேரத்தில் கங்கை படித்துறையில் உட்கார்ந்து கங்கையை பார்த்தபடி அவங்க தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கண்ணை மூடி உட்காந்துருக்குறாங்க, தியானத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த அம்மாவை உரசிக்கிட்டு யாரோ படித்துறையில் கங்கை தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. சாரதம்மா பயந்துடுறாங்க, நம்மளை உரசுற அளவுக்கு யார் இருப்பார்க்கான்ட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. ராமகிருஷ்ணர். சாரதம்மா உரசிக்கிட்டு கிடுகிடுன்னு தண்ணியில் போயிருங்கிறாங்க. இதெல்லாம் ராமகிருஷ்ணர் இந்த அவருடைய பூவுலகை விட்டு சென்று பல வருடங்கள் கழித்து இப்போ ராமகிருஷ்ணர் அந்த உருவம் அம்மாவை உரசிக்கிட்டு போய் கங்கை தண்ணியில் இறங்கிறது. சாரதாம்மா பார்த்துன்னே இருக்கிறாங்க. கங்கை தண்ணியில் போய் நடு கங்கையில் சாரதாம்மாவை பார்த்து திரும்பி புன்னகைக்கிறார், சிரித்து கொண்டே வாழ்த்துகிறார். அந்த உருவம் மறைந்து அப்படியே விவேகானந்தராக மாறுகிறது. விவேகானந்தராக மாறினோடனே கங்கையை சுற்றி, அந்த விவேகானந்தரை சுற்றி ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். அதில் நிறைய பேர் ஒயிட் பீப்புள், ஆங்கிலேயர்கள். விவேகானந்த அந்த உருவம் என்ன பண்ணுறது, கங்கையிலேருந்து தண்ணி எடுத்து தெளித்து ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அந்த சுற்றி இருக்கிற அந்த கூட்டத்து மேலே தெளிக்கிறார். தெளிச்சுட்டு மறைஞ்சு போகிறார். இதை பார்த்த உடனே சாரதாம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போகிறது. ஓஹோ, ராமகிருஷ்ணர் தான் இவரை வெளியில் கூப்பிட்டு போகிறாரு, அங்கே போய் பல பேருக்கு நம்மளுடைய வேதாந்த கருத்துக்களையும் ராமகிருஷ்ணருடைய கருத்துக்களையும் எடுத்து கூறப்போகிறார் என்ற உண்மை இந்த காட்சியின் மூலம் சாரதாம்மாவுக்கு தெரிகிறது. இதுக்கு முன்னாடியே
இந்தவர் அமெரிக்கா போக போகிறாருன்ற சம்பவத்துக்கு முன்னாடியே இதே போல் ஒரு காட்சி சாரதம்மாவுக்கு கமார்புக்குள்ளே தங்கியிருக்கும் போது கிடைச்சது. வீட்டுக்கு வெளியில் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு மத்தியான வேலையில் ராமகிருஷ்ணன் நடந்து வரார், பின்னாடி விவேகானந்தர் வருகிறார், அதுக்கு பின்னாடி பிரேமானந்தர், அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. அவங்க நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது அம்மாவுக்கு கிடைச்ச காட்சி. சிறிது நேரத்தில் பார்த்தா ராமகிருஷ்ணர் மறைந்து, எங்கே மறையிற விவேகானந்தருக்குள் மறைந்து விடுகிறார். விவேகானந்தர் அத்தனை பேரையும் அப்படி கூட்டமாக லீட் பண்ணிட்டு வர்றார். இந்த காட்சி டக்குன்னு மறைஞ்சு. இட்ஸ் வெரி பிரீஃப் விஷன். ஆக இதுலேருந்து அம்மா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, விவேகானந்தர் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதெல்லாம் ராமகிருஷ்ணருடைய வழிகாட்டுதலின் மூலமாகவே நடைபெற்று வருகிறது. உடனே லெட்டர் எழுதுகிறாங்க, நீ அமெரிக்கா செல்லலாம். ஆக நம்மளுடைய சங்கத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் சாரதாம்மாவுடைய கைடன்ஸ். இப்போ வேலூர் மடத்தை கல்கத்தாவில் பெரிய ஃபேமிலின்னு வருது. அதுக்கு விவேகானந்தர் கூட இருக்கிற மற்ற சீடர்கள்ட்ட சொல்கிறார், இந்த வேலூர் மடத்தை விற்று அந்த காசு எடுத்து மக்களுக்கு நம்ம நிவாரண பணி செய்ய போகிறேன். அத்தகைய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த மடத்தை புதிதாக வாங்கி வேலூர் மடத்தை விற்கிறது கூட நான் தயங்க மாட்டேன். எனக்கு மக்களுடைய சேவை தான் பெருசு, நிவாரண பணிகள் தான் பெருசு என்று கூறுகிறார். இது யாரோ போய் கிடுன்னு ஓடி போய் சொல்லிடுறாங்க. ஆனால் அப்போ மட்டும் அம்மா கொஞ்சம் விவேகானந்தருக்கு அகைன்ஸ்ட் அடிக்கிறாங்க. அந்த மடம் என்னுடைய பெயரால் வாங்கி ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு இருக்கிறது, அதனால் அதை எப்படி வைப்பான்? ஆனால் விவேகானந்தர் செய்கிற மற்ற அத்தனை காரியங்களும் குருதேவர் இச்சையினால் செய்யப்பட்டவை. அம்மா காமார்புக்கூர்ல இருந்து கல்கத்தா போகணும். கல்கத்தாவில் ராமகிருஷ்ணர் தங்கியிருக்கிறார். ஒரு கூட்டமாக போகிறாங்க. ஒரு நாள் மாலை வேலையில் 60 கிலோமீட்டர் தூரம். அங்கு காட்டு வழியாக போயிட்டு இருக்கும் பொழுது மற்ற உறவினர்கள் வேகமாக கடந்து சென்று விடுகிறார்கள். சாரதம்மா மெதுவாக நடந்து போகிறாங்க. தனியாக காட்டில் மாட்டிக்கிறாங்க. இருட்டிடுது. கூட வந்தவங்களாம் காட்டை கடந்து போயிடணும். இருட்டுறதுக்குள்ளே காட்டை கடந்துடணும். எனக்கு அங்கே கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள், கொள்ளையர்கள். சாரதம்மா தனியாக மெதுவாக நடந்து போகிறாங்க. திடீர்னு ஒரு குரல் கேட்குது, ஏய் யாரு நீ, நில்லு. அம்மா திரும்பி பார்க்குறாங்க. உறவினர்கள் யாரும் கிடையாது, நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இவங்க சிங்கிளாக மாட்டிக்கினாங்க. சாரதம்மா மெதுவாக திரும்பி பார்த்தா நல்ல 6 அடி உயரம், கண்ணங்கரேன்னு சவப்பான கண்கள், கையில் கத்தி வச்சுட்ருக்கா. அவன் தான் மிரட்டல் விட்டு அம்மாவை முறைச்சி பார்த்துன்னு இருக்கான். ஆனால் சாரதம்மா சொல்கிறாங்க, அப்பா வந்துட்டீங்களாப்பா, கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலைப்பா நீங்கள் வந்தீங்க துணைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது அவ்வளோதான். அவன் எத்தனையோ காலமாக கொள்ளையடித்து கொண்டு இருப்பவன். ஆனால் அப்பான்னு சாரதம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் அவனுடைய மைண்டு மெல்ட் ஆகிக்கும். எல்லாருக்கும் அந்த வார்த்தைக்கு சக்தி இருக்காது. எல்லாருடைய வார்த்தைகளும் சக்திக்கு உட்பட்டதல்ல. இன்னும் விவேகானந்தர் சிகாகோவில் பேசும் பொழுது அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களேன்னு சொன்ன பிறகு அங்கே இருக்க 4000 பேருக்கு மேலே எழுந்து நின்று மெய்யர் கூச்சரிய கைத்தட்டி கண்ணில் தண்ணி கலங்க நிற்கிறாங்க. அவர்களை அப்படி செய்தது அத்தனை பேர் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான்ற அவர் உள்ளத்தில் இருக்கிற அந்த பாவனையோட வார்த்தை வருது. ஆகவே ஒரு ராமகிருஷ்ணருடைய மெயின் கோட்பாட்டிலேயே ஒன்று மண்முக் இயக்கரோ, மனதையும் உதடையும் ஒன்றாக்குங்கள். ஒன்றாக்கும் பொழுது அந்த வார்த்தை சக்தி உள்ள வார்த்தையாக இருக்கும். அப்படி சாரதம்மா அந்த திருடனை பார்த்து, அப்பா வந்துட்டீங்களாப்பா, நான் பயந்தேன் யாருமே இல்லையேன்னு சொல்லி அப்பான்னு சொல்லி சொன்ன உடனே அந்த அவர் திருட, அம்மா குழந்தை எங்கம்மா தனியாக வந்த நீ? அப்போல்லாம் அவர் கூட்டத்தோடு வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க முன்னாடி, நான் தனியாக மாட்டிக்கினேன். சரிம்மா அப்படின்ட்டு அவன் திரும்பி பார்த்து, ஏ பிள்ளை அப்படின்னு அவன் சம்சாரத்துக்கு கூப்பிட்றான். வர பதர்லேருந்து வரா. இப்போ நம்ம குழந்தை தனியாக வந்திருக்கிறா, நீ வீட்டில் கூட்டு போய் ஏதோ பொறிகிரி சாப்பிட்றதுக்கு கூட, நாளை காலையில் விடிஞ்ச பிறகு நம்ம அனுப்பலாம் என்று இரவு முழுக்க பாதுகாத்து மறுநாள் 2 பேரும் காட்டை தாண்டி கொண்டு போய் விட்டு கண்ணீர் வடிக்கிறார்கள், மகளை போயிட்டு வாமா. அதுக்கு பிறகு அவன் அந்த கொள்ளடிக்கிற தொழிலே விட்டு விடுகிறான். அவ்வப்பொழுது கல்கத்தாவிற்கு சென்று ராமகிருஷ்ணரை பார்த்து வருவான். இது வேற கதை. அந்த வாழ்க்கை, அந்த அன்பான வார்த்தைகள்
இவை இரண்டும் ஒன்றானவை. இப்படி சாரதம்மா வாழ்க்கையில் எவ்வளவோ நீங்கள் ராமகிருஷ்ண விவேகானந்தர் படிக்கிறதோட சாரதம்மா லைஃப்பை நீங்கள் படிங்க. இப்போ நாங்கள்லாம் எப்படி இங்கே வந்தோம் என்று பார்த்தால் டெஃபினட்டாக விவேகானந்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் இஸ் கான்ட்ரிபியூஷன், ராமகிருஷ்ணருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா, இதை ஒரு வாட்டி 2 வாட்டி படிக்கும் பொழுது நம்மளுடைய உள்ளம் நார்மல் பிளேன்லேருந்து கொஞ்சம் உயரமாக வரும். பிரம்மானந்த சுவாமிகிட்ட ஒரு அம்மா தீட்சை வாங்குறாங்க. வாங்கின உடனே பிரம்மானந்த சுவாமி தீட்சை முடிஞ்சு எல்லா பிரசாதம் சாப்பிட்ட பிறகு சொல்கிறாங்க, சரி நீ கல்கத்தா தானம்மா வீடு, அங்கே போய் உத்போதனில் கல்கத்தா வீட்டில் சாரதம்மா தங்கியிருக்கா, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். அந்த லேடி டிவோட்டி சொல்கிறாங்க, ராமகிருஷ்ணர் அவதார புருஷர், நீங்கள்லாம் அவளுடைய சீடன், சாரதம்மாட்ட போய் நான் எதுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும், அவ யார்? இப்போ பிரம்மானந்தர் கோவிச்சுட்டு சொல்கிறார், ஏம்மா நீ எங்கள்கிட்ட தீட்சை வாங்கலாம், ஆனால் ஞானத்தின் திறவுகோள் அம்மா கையில் தான் இருக்குது. அங்கே போனால் தான் நீ வாங்கின தீட்சை பூரணமாகும். இப்போ ராமகிருஷ்ணர் அவதார புருஷர்னா அவர் எங்கேயோ கிராமத்தில் விரட்டி தட்டுற பொம்பளையாக கட்டிட்டு வருவார். யார் ராமரோ யார் கிருஷ்ணரோ அவங்க தான் ராமகிருஷ்ணர் அவதரித்து இருக்கிறார்கள் என்றால் கூட இருக்கிற சீதையோ ராதையோ தான் கூட வந்திருக்கணும், மறு அவதாரத்தில் வந்திருக்கணும். ஸோ அந்த நாலேஜ் கூட இல்லாமல் இந்த குழந்தை சொல்கிறான்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணர் அவதார புருஷன்னா விரட்டி தட்டுற பொம்பளையாக வந்திருக்கணும் சாரதம்மா என்று கூறுகிறார். சாரதம்மா சொல்லுவாங்க, யார் யாரெல்லாம் ராமகிருஷ்ண மிஷினில் காலை வச்சு இது போல் துறவிகளின் வார்த்தைகளை கேட்கிறீர்களோ, அவர்களுடைய உபதேசத்தை பெறுகிறீர்களோ, தே ஆர் நாட் நார்மல் பீப்புள். மற்றவர்களை விட பூமியில் அவங்க ஒரு அடிக்கு மேலே தான் நடந்து செல்கிறார்கள், உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஸோ ராமகிருஷ்ண மிஷனுக்கு வந்து உபதேசங்களை பெற்றவர்கள், தே ஆர் நாட் நார்மல் பீப்புள். ஸோ அந்த வகையில் நீங்கள் அத்தனை பேருமே இங்கே வந்திருக்கிறீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா விவேகானந்த சாரதா தேவி என்ற திருநாமங்கள் உங்களுடைய காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ள அந்த சக்தி உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றும். நாளைக்கு ஜனவரி 1 நியூ இயர் டே உலகத்துக்கெல்லாம். ஆனால் இந்த ராமகிருஷ்ண மிஷனை சார்ந்தவர்களுக்கு இட்ஸ் எ ஸ்பெஷல் டே. வி யூஸ் டு கால் இட் கல்பத்தரு டே, கல்பத்தரு திருநாள் என்று கூறுவோம். இது ஒரு 2-3 மினிட்ஸில் நாளை விசேஷத்தை இப்போ ப்ரீஃப் பண்ணிட்டு ஆக்ஷன் க்ளோஸ் நீட்டா. ஆக பார்க்கடலை கடைஞ்ச கதை உங்களுக்கு தெரியும். பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து உன்னதமான பொருள்கள், அதிலிருந்து லக்ஷ்மி தேவி வந்தால், காமதேனு பசு வந்தது, அதிலிருந்து இந்த கல்பத்தரு மரமும் வந்தது என்று புராணத்திலே கதை இருக்கிறது. அதோட விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, அந்த கல்பத்தரு மரத்தின் கீழே நின்று நீங்கள் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இட்ஸ் அ விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ. மனசில் நினைக்கிறது நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்காது கீழேன்னு. அதுக்கு ராமகிருஷ்ணர் ஒரு கதை கூட சொல்வார். ஒருத்தன் தெரியாமல் போய் அந்த மரத்து கீழே உக்காந்துட்டான், டயர்டாக இருந்த மத்தியான நேரம். அப்போ எனக்கு ஒரு பிளேட்டில் பிரியாணி வந்தாக்கே இந்த நேரத்தில் அவ்வளோ நல்லா இருக்கும். நடுக்காட்டில் போய் உட்காந்து யார் பிரியாணி கொடுப்பான்? ஆனால் அது கற்பக மரம் என்று அவனுக்கு தெரியாது. இவன் நினச்ச உடனே பட்டில் ஒரு பிளேட்டில் பிரியாணி வந்தது, சாப்பிட்டான். ஆச்சரியமாச்சு, இது என்னடா நம்ம மனசில் நினச்ச உடனே வந்துருத்தேன். ஆக நல்ல வயிறு முழுக்க சாப்பிட்டாச்சு, இப்போ படுத்து தூங்கினா நல்லா இருக்குமே, அதுக்கு ஒரு அரசர் கட்டில் மாதிரி ஏதாவது காட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய காட்டு வருது மெத்தையோட, அதில் படுத்து ராஜா மாதிரி சாப்பிட்டோம் படுத்துட்டோம். ஆனால் ராஜாவுக்கு 4 பக்கம் பெண்கள் விசிறுவாங்களே, அது மாதிரி எனக்கு எதாவது சாமரம் விசிறுனா நல்லா இருக்குமே, கிடைக்குமா நடக்குமா அதுன்னு நினைக்கிறான். 4 பேர் வந்து விசிற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தலையை தூக்கி பார்க்குறான் படுத்துட்டு இருக்கவே, அடடா இது காடாச்சு, புலி வந்து என்னை அடித்து சாப்பிடுமோன்னு நினைக்கிறான். புலி வந்து அடித்து சாப்பிட்றாரு. ஸோ இது தமாஷுக்கு ஒரு கருத்துக்காக குருதேவர் சொன்ன கதை. இது கற்பக மரம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர்
1886 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி கற்பக மரமாக இருந்தார். அவருக்கு உடம்பு ரொம்ப முடியல, கேன்சரில் இன்றைக்கோ நாளைக்கு கொண்டிருக்கிறாரு. அவருடைய மகா சமாதிக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அவரை பார்ப்பதற்காக தினந்தோறும் பக்தர்கள் வருவாங்க. ஆனால் பெட்டில் படுத்திருப்பார், அவரால் புரண்டு கூட படுக்க முடியாது. இருந்தாலும் அவர் மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்கார், காசிப்பூர் என்ற இடத்தில். அன்னைக்கு மத்தியானம் கொஞ்சம் வெயில் அடிக்கிறது. ராமகிருஷ்ணரே சொல்கிறாரு கூட இருக்கிறவங்கள்ட்ட, அப்பா வெயில் அடிக்கிறது, கொஞ்சம் கீழே நடக்க முடியுமான்னு பார்க்கலாம், நடந்துட்டு வரலாம் என்று மாடியிலேருந்து மெதுவாக அழைச்சிட்டு வராங்க. அப்போ ஒரு 30-32 பேர் அவர் தங்கியிருக்க பில்டிங் வாசலில் கேட்டாண்ட காத்துட்டுருக்காங்க. ராமகிருஷ்ணன் நடந்து வர்றதை பார்த்த உடனே அத்தனை பேருக்கும் சந்தோஷமாகிடுது. ஆஹா, குருதேவர் வரார், குருதேவர் வராருன்ட்டு அத்தனை பேரும் ஓடி வராங்க. வந்த உடனே அவர்களில் முதல்ல இருந்து ஒரு கிரீஷ் சந்திர கோஷ், அவர் ராமகிருஷ்ணரை விழுந்து வணங்குறார். ராமகிருஷ்ணன் மெதுவாக சொல்கிறார், ஏ கிரீஷ், நீ என்னை பற்றி ஊரெல்லாம் ஏதோ அவதார புருஷர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிய, அப்படி என்னத்த கண்ட? கிரீஷ் சொல்கிறார் தழுதழுத்த குரலில் கண்ணீர் சிந்த, பகவானே, வியாசராலும் வால்மீகியாலும் சொல்ல முடியாத, வர்ணிக்க முடியாத தங்களுடைய புகழை இந்த பாவியாகிய நான் எப்படி சொல்வேன் என்று சொல்லுகிறார். வியாசர் என்ன எழுதினாரு? மகாபாரதம். வால்மீகி ராமாயணம். ராமாயணத்தில் ராமருடைய புகழை முழுக்க சொல்ல முடியல, அவர் கிருஷ்ணரோட புகழை முழுக்க சொல்ல முடியல. அத்தகைய அவதார புருஷர்களுடைய வரலாற்றை சொல்ல முடியாத அத்தகைய ரிஷிகளுடைய வேலையை இந்த அடியை நான் எப்படி செய்வேன்? இதன் மூலமாக யார் ராமராக வந்தாரோ, யார் கிருஷ்ணராக வந்தாரோ அவர்தான் நீங்களாக இருக்கிறீர்கள் என்பதையும் சொல்லிவிட்டான். அப்போ சைத்தன்யம் ஓக்கட், அதாவது நீங்கள் ஆன்மீக விழிப்பு உங்களுக்கு உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறார். எல்லாம் கிடுகிடுன்னு வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் அவர் வாழ்த்தினாரோ அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை காட்சியிலே காண ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு பக்தர் சின்ன பொட்டிக்கடை வச்சிருந்தவன், அவன் நான் செல்வந்தராகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண, அவன் செல்வந்தரானான். ஆக ஜனவரி 1ஆம் தேதி ராமகிருஷ்ணரை பிரார்த்தனை செய்பவர்கள் செய்கின்ற பிரார்த்தனை 100% பூர்த்தியாகும். அதனால நம்ம ராமகிருஷ்ண மடங்களில் ஜனவரி 1ஆம் தேதி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். முடிஞ்சாக்கா அன்னைக்கு ராமகிருஷ்ணரை, முடிஞ்சாக்கா இல்லை நீங்கள்லாம் ராமகிருஷ்ணருடைய குழந்தைகள், விவேகானந்தருடைய குழந்தைகள், குருதேவரை பிரார்த்தனை பண்ணுங்க. இட்ஸ் ஹாப்பி நியூ இயர்ன்றது ஒரு பக்கம், நம்மளுக்கெல்லாம் ஹாப்பி கல்பத்தருடே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். सरस्वती नमोस्तुते सा रि म प द प म प द सा तरिगिड़ तरिगिड़ सा रि म प द प म प द सा तक तिन्न तरिगिड़ सा रि म प द प म प द तरिगिड़ 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 रि म प द प म प द सा प द सा नि द म म रि रि म प द प म प द सा प द सा नि द म म रि रि म प द प म प द Namo
रामकृष्णं जगद्गुरु जननीं शारदां देवी रामकृष्णं जगद्गुरु पादपद्मे तयो श्रुत्वा पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः अंबिके जगदंबिके अंबिके शारदांबिके अंबिके शारदांबिके
சா